ஸ்ரீ நாராயணியத்தில் தசகமாறில் 6வது ஸ்லோகம். மாயா விலாசஹசிதம் ஸ்வசிதம் சமீரோ ஜிஹ்வாஜலம் வச்சனமீஷ சகுந்த பங்கிஹி சித்தாதயஸ்வரகணா முகரந்திரமக்னிஹி தேவா புஜாஸ்தனயுகம் தவ தர்மதேவக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பகவானோட வியக்கத்தக்க சக்தி தான் மாயங்கிறது. இந்த மாய சக்தியாக பகவானோட புன்னகை இருக்கிறது. மூச்சு காற்றாக வாயு பகவான் இருக்கிறார். பகவானோட நாக்காக வருணன் இருக்கிறார். குருவாயூரப்பா, உன் பேச்சாக பறவைகளின் ஒலி கூட்டம் இருக்கிறது. உன்னோட பேச்சின் ஸ்வர கூட்டங்களாக சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள். உன் திருவாயாக அக்னி தேவன் இருக்கிறான். தேவர்கள் உனக்கு புஜங்களாக இருக்கிறார்கள். தர்ம தேவதை உனக்கு 2 மார்பகங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். நான் ஸ்ரீ நாராயணியத்தில் 6வது தசகத்தை 7வது ஸ்லோகம். ஸ்பிருஷ்டம் த்வதர்மைக தேவ மனசுதாம்சு அவ்யக்தமேவ ஹிருதயாம்புஜமம்புஜாக்ஷ குக்ஷி சமுத்ர நிவகா வசனம் து சந்தியே சேஷ பிரஜாபதிரசௌ விருஷனௌ ச மித்ரக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா, உன்னுடைய முதுகாக அதர்மம் இருக்கிறது. எல்லாமே பகவானோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போவுமே. உன் மனமாக சந்திரன் இருக்கிறார். மூல பிரகிருத்தியாக உன் உள்ள தாமரை இருக்கிறது. தாமரை கண்ணா, திருவயிறாக கடல்களும் சமுத்திரங்களும் இருக்கின்றன. காலை பொழுது மாலை பொழுது இருக்குல்ல, சந்தியா காலம், அது உனக்கு ஆடையாக இருக்கின்றது. வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியாக பிரஜாபதியும் அதற்கும் கீழே உள்ள பகுதியாக மித்ரனும் இருக்கிறான். அப்படி இந்த 7வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார்.